ஹாய் ஹாய் மா. மேம். மலையாள மூவி பிரேமலு. பிரேமலு. கூகுளில் வந்து சரி எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தப்போ இது ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி பசங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பசங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரெண்டு பேர் பார்க்க போறோம். எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. வேற எதுவும் மட்டும் நான் எதிர்பார்க்கல. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். What's the most beautiful thing happened in my life? Yes. It's my college life. இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குமா? My Tamil is இன்ஜினியரிங் not காலேஜ் good. மாதிரி. ஆனா இன்னைக்கு நான் தமிழ்ல பேச போறேன். தமிழ்ல பேச போறானா? என் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், well wishers and நல்லவங்க. இன்னொரு கூட்டம். இது யாரு? ஓ, இந்த கூட்டம் தானா? அவங்க இங்க இல்ல. எங்க போச்சு? யாருக்காவது தெரியுமா? ஆமா. தண்ணி அடிக்க போச்சு. இந்த காலேஜ் மேல மாதிரி என்ன செமினாரா? என்ன தண்ணி அடிச்சிட்டு ஒரு தண்ணி போட்டு எவ்வளோ போய் மேய்ச்சி. பழனியப்பன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட பாவியலா. கொஞ்சம் வேலையை பார்க்குறியா? அப்புறம் பேசலாம்னு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சா? தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். தெரியல ஓடுறாங்க போனேன். அதானே எது போடுறாங்க? எனக்கு உன்னை இப்போல இருந்து இல்லை, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதை இப்பவும் சொல்லாம விட்டா வேற சான்ஸ் வராது. ஐ லவ் யூ. ஐயோ போறாங்க. இல்ல டக்குன்னு முடிச்சுட்டாலே. அது கூட ஏதோ ஒரு பார்ல குடிச்சிட்டு எனக்கு ஃபோன் குடிச்சாத்தே அவன் தைரியம் வரும் போல இருக்கு. நானும் ஜெயினும் ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இங்க கொஞ்சம் பேருக்கு தெரியும், உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தோணுச்சு. போச்சு. ஐயோ கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். பிஞ்சு மனசன் தமக்குன்னு நான் உடச்சுட்டா. அப்படி நினைச்சதே இல்ல சச்சின். சோலி முடிஞ்சு போச்சு. 4 வருஷமா மனசுக்குள்ளேயே வச்சு தேவையா இவனுக்கு? அதான் அப்பவே சொல்லாம இளவு காத்த கிளி மாதிரி 4 வருஷம் வெயிட் பண்ணிருக்கானுங்க. வாமிட்டு தாங்க மிச்சம். அதனால ஏத்துக்கிறோம், ஜீரணிக்க முடியல. வீடோ வீட்லயா? வீடு டேய், ஏன் புதுசா 2 சட்டி வாங்க கூடாதா? கத்தி தான் சொல்லணுமா? வானம் போக்கும். சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் நீங்களும் அப்பாவும் பேசிக்கிறது இல்லையா? 1 வருஷம் ஆக போதேம்மா. உன் தங்கச்சியா? தெரியலையா? அதானே 5 ஆத்தி 5 கிலோமீட்டர் ஓடியான்ட்டானம்மா. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்து தப்பிச்சிருவேன். அது இல்ல, அப்படினானா? போயிடுவேன். அப்சல்யூட் காசு உங்க அம்மாவோட இடத்த வேணா விற்க சொல்றேன். மீதி காசை பேங்க்ல போட்டுடலாம். எனக்காக ஒண்ணும் கேட்கல. அப்ப அதை விக்க வேண்டாம், விலையை தடுத்தது யாரு? வெள்ளம் முதல்ல நல்ல ரேட்டு கேட்டிருப்பாங்க போல, நீங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. விற்க வேண்டாம்னு சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீ பண்ணத வேணா நான் கேட்கவா? கேரளாவில் ஃபுல்லாக வெள்ளம் வந்துச்சுல. ஆமா, அதுல இதாயிட்டு குட்டி வாங்குறேன்னு கேரளாவில் அதே ஒரு வீடு ஒரு அமைப்பாரு ஃபுல்லா, ஒரே செடி மரம். ஐயோ ஸ்வீட்டை போட்டு போயிட்டானே அடப்பாவி. எல்லாமே டாக்குனாலே அதான் போடுறாங்க. ஆசி போட்டோல போய் 2 மீல்ஸ் வாங்கிட்டு வா. 2 வாங்கினா போதும். சாப்பிட்டேன். அப்படியே கொஞ்சம் விஷத்தை வாங்கிட்டு வாடா. எப்படி சொல்ற? தெரியலையே. பாஸ்போர்ட் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டானே. வந்துச்சு மூலமா அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவனுக்கு வெறும் பாஸ்போர்ட் இருக்குது. நீ முதல்ல டென்ஷன் ஆமா, இவனுக்கு அதுல ஸ்டாம்ப் பண்ணி வரணும். ஸ்டாம்ப் ஆகல அவனுக்கு. உனக்கு மெயில் வராதப்போ எனக்கு டவுட் ஆச்சு. ஓ, இவனுக்கு மட்டும் மெயில் வரல ஆமா. போல. சம கடையை பார்க்க சொல்லிடுவானா? அதான் தெரியல. டோர்ல அங்கேயே அதே மாதிரி தான் போல இருக்கு. டோர் டெலிவரி. நான் இந்த ஐஸ்கிரீம் தரலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க? நான் இங்க வந்து 2-3 வருஷம் இருக்கும்டா. அப்படியா? இல்ல பரவாயில்ல. ஃப்ரெண்டு போல. வாடா. அது படிச்சிருப்பாங்க ஒண்ணு. டேய், நீ இங்க உட்காரு. எத்தனை பிள்ளைய வருது? வீடு பத்தியா? இதெல்லாம் உட்லே. பூரா விட்டுலேயே பண்ணிருக்காங்க. இங்க ஒரு இது வாழ்க்கையாத்தே இருக்கு. ஆமா ஆமா. கிளம்புறது. ஓ, எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சங்கடப்படுறானோ. திடீர்னு ஒரு பார்ட்டிக்கு வந்தா என்ன ஆச்சு? சுக்கு விசா கிடைச்சிருச்சு. என் காலேஜ்ல படிச்சிருக்கலாம்ல. அதுக்கு வரும்டா. அப்ப இவங்க ஒண்ணா படிக்கல. ஆமா ஆமா. சின்ன வயசு friend போல. அதான் 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. உலகத்து காலேஜ் மாறிட்டாங்க. பொண்ணை பிடிச்சிருந்தது அஞ்சலி. ஆரம்பத்துல என்னோட விஷயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான். என் ஃபீலிங்ஸை சொல்ல ஹெல்ப் பண்ணான். கடைசியில் பாவத்தை. கரெக்ட் பண்ணிட்டானா?
இதை கேட்கறவன்லாம் சிரிக்க தான் செய்கிறான். அப்படியா? பாவம். சரி, உன் பிளான் என்ன? நீ என்ன பண்ணலான்னு இருக்க இப்போ? நான் எப்படியாவது கேட் எழுதிட்டு ஐஐடி ரூர்க்கியில் எம்டெக் பண்ணலான்னு சரி இருக்கேன். ரூர்க்கியா? அது எங்க இருக்கு? அது ஒன்றும் இல்லை, ஆ ஆ சொன்னா உனக்கு காண்டாவும். நீ ரூர்க்கி போனா நான் என்ன காண்டாவ போறேன்? டேய், கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கா. அவ தான் அந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு ஜாயின் பண்ண சொன்னா. ஓ, ஏண்டா உனக்கெல்லாம் நான் தான் 10ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு முன்னேற்றம் பாவத்தை இதான் பேரண்ட்ஸ் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. பண்ண முடியுமா? பார்க்குற ஏதாவது இருந்தா சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இப்படித்தான், மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீ நல்லா யோசிச்சுக்கூடா. ஒரு வேளை உன்னால யூகேக்கு போக முடியலன்னு வச்சுக்கோ, இந்த கேட் ஸ்கோரை வச்சு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். எனக்கு ரூம் ஷேர் பண்ணவும் ஆள் கிடைக்கும். ஆனா இந்த கேட் எனக்கு நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து சொல்லு. வந்து திருப்பி மைண்ட் வாஷ் பண்ணிவிட்டேன். யோசிக்கிறேன். ஓ, போயிட்டாங்கப்பா, அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இது ஓ, இவன் கிரண் யாரோ ஐடி ஃபீல்டுல வந்துட்டாங்களா? இவதான் கிரண். இவள ஹலோ ஹலோ. பார்த்தாலே அழகா இருக்காரு. ஹாய். You must be knowing Kartika, right? She is the one who referred you here. Yeah, I know. Where's Ati? Adi's on the way, Srini. Okay, cool. Subin will give you a quick office tour and good luck. All the very best. Okay, Have a thanks. great journey with hospital. Will do my best, sir. Thank you. வேலை செய்யற மாதிரி ஓ, இங்க ஒர்க் பண்றாளோ? லேப்டாப்ப கையில வச்சுட்டு இங்கே அங்கே நடந்தா மட்டும் போதும், நம்ம நல்லா வேலை பார்க்கறோம்னு நினைச்சுப்பாங்க. வேகமா நடந்தா மட்டும் போதும். இதோ பாத்தியா, எப்படி ட்ரைனிங் பண்றாங்க? இதான் நம்மளோட பேண்ட்ரி. தனியா இவங்களுக்குன்னு ஒரு இதுல இந்த வச்சிருப்பாங்க. கம்பெனில எப்படா பேப்பர் போட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிற ஆளுங்களா நிக்கிற இடம் அதுதான். Come. வேலை செய்யும் போது டயர்டா இருந்து உனக்கு கூல் ட்ரிங்க்ஸோ இல்ல சிப்ஸோ வேணும்னா இதுல ஒரு காயின் போட்டினா இங்க வந்து விழும். அது மட்டும் கரெக்டா தெரியுது. அவளே உன்கிட்ட பைசா இல்லன்னு வை, இது அப்படி புடிச்சு அடப்பாவிடா, காசு இல்லைன்னா ஒரு தட்டி விட்டுறாங்களா? இதை இப்படி எடுத்து இப்படி என்னென்ன குறுக்கோழிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். கைதான் வேலைக்கு ஆகல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துடும். போ, பழகிடும். எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க? குறுக்கோழி பூரா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். அதோ அதான் உன்னோட கியூபிக்கல். அங்க போய் உன் வேலையை தொடங்கு. Okay, sir. அதுக்கு நீ எனக்கு ஒன்றும் உங்க அப்பா வயசுல ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. கிளியர்? Renu, TLS calling you. Come to the recreation area. What happened? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன அதுக்குள்ள கூப்பிட்டாங்களா? ஐயோ விக்னேஷ், நான் அந்த வெண்டிங் மிஷினை சும்மா ஃப்ரெண்டுக்கு தான் தட்டினேன். இந்த ஐயோ சோலி கார்த்திகா, you பாய்யப்பா. இல்ல அவ இதுக்குன்னு பயப்படுறா. அவ எதுக்கு கூப்பிட்டுருக்கானோ எனக்கு தெரியல. அந்த 3 பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களோ? இவன் மட்டும் தானே? இவன் மட்டும் தான் ஜாயின் ஒரு ஆள் மட்டும். ஓ, நான் கூட அவ உடச்சு பனிஷ்மென்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஜாயினிங் வந்திருக்கிறதுனால கேக் வெட்டி இது பண்றாங்க. அதத்தே அதான் நினைச்சல. அதே By the way, ஐயோ no problem. By the way, I'm Adi, ஹாய் ஆதி. senior developer. நான் பிறந்து வளர்ந்தது மும்பைல தான். ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊர்ல இருக்காங்க. ரேனோட டீடைல்ஸ் நான் சொல்லட்டேன். யோகம் பெட்டவை தலை வீட்ல அப்பா இங்க திருச்சி பக்கத்துல தம்பி. இது என்ன இவளோட டீடைல்ஸா? எல்லாம் அதெல்லாம் பயோடேட்டாப்ல எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே அதெல்லாம் நிமி ரைட்? உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட ஸ்கூலிங்கும் காலேஜும் ஊர்லயே நடந்துருச்சு. இப்போ புது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். Am I right? Sad to tell you this. Hyderabad is என்ன பிடிச்சிருக்கேன்? ஒசுக்குன்னு அப்படியே என்ன? அதானே JK. சும்மா சொன்னாங்க. சும்மா. ஆமா, கடைசியில பார்த்தா கரூர் கறி ஆயிட்டாலே பெட்டாத்துல. அதத்தே ஒரு $100 இருக்கா? ஏய் கொடுக்காத கொடுக்காத. பூரா வர்றாள்கிட்ட பூரா காசு வச்சுக்குவோம். ஐயோ வந்து ஆஹா, சம்பவம் நிவேதம் இருக்கும். நீங்களும் சொன்னமா கார் வச்சிருக்காங்க. இல்ல அங்க ஒர்க் பண்றதுனால வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு திங்கக்கிழமை இருக்கிறது ஒரு பெட்டு தான் போலமா. ஆட பாயில ரூம் ஷேர் பண்றதுக்காண்டி கூட்டு வந்துட்டாங்க வாடகைய. இவே ஒரு நாளைக்கு இருக்காங்களா? வண்டி முழுக்க காசு போட்டு எவனுக்கு உள்ளதோ அன்னைக்கு மேல அதே போல பாவத்தை எடுத்துட்டா. அதே சொல்லிட்டால போக போக எல்லாம் பழகிடலாம்.
வெல்ல முடியிருந்துச்சோ. சரி சமைச்சிட்டாங்க ஆமாங்க, அவங்க பட்ஜெட்ல வாழ்றாங்க. கஞ்சி வச்சு அடிச்சிட்டாங்க. பாவத்தை இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டுக்குள்ள போல. வேலை பாக்குறாங்க இல்லம்மா, நல்லா இருக்கு. அவ்வளவு அவங்க பாவாங்கிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு பாவங்க லோக்கல் பாரு அதத்து பாருன்னு சொல்ல அவன் ஒருத்தி அதுல வர அடுப்புல தீப்பெட்டி இல்லாம அவன் அதை காட்டிலும் மோசமா இருக்காங்க. ஆமா. ஐயோ இவன் லவ் பண்றேன் போலங்க. இங்கே வந்துட்டான் போலைய பாரு பாரு. ஆமா பாரு பேரு இவன் ஃப்ரெண்டா பழவான்னு நினைக்கிட்டு தெரியல. இவன் லவ் பண்றாளோ ஒன் பேரா லவ் பண்ண போறேன் போல. ஆபீஸே ஒரு ஆட்டம் போட்டு தூக்கி கையில மொத்தமா முடிச்சு விட்டாங்க. இவங்கள பாரு, இவங்க வாழ்க்கைய பாருங்க. மொட்டை மாடியில இல்ல இவளுக்கு தானே அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். பண்ண முடியுமா என்ன? அப்படி நான் என்னடி பெரிய கண்டிஷன்ஸ் போட்டேன்? என்னை விட கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கணும், செட்டில் ஆயிருக்கணும். இது எல்லாரும் கேட்கறது தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இந்த மாதிரி இன்னும் 100 கண்டிஷன்ஸ் வச்சிருக்க. அப்புறம் கிட்ஸ். என்ன கிட்ஸ் வேணாமா? வேணும். ஒரு 30 வயசுக்குள்ள வேணும். அதுக்கப்புறம் ஏத்துக்க முடியாது. ஏய் வாண்டலிஸ்டர், நம்ம ரீனுக்கு ஒரு பையனை கண்டுபிடிச்சு கூட. டன். நான் அந்த பேர் கேனை தூக்கி கீழே போட போறேன். இது யார் தலையில அவனதான் நீ தலைக்கு போத தலைக்கு எவன் தலையில தெரியலையே. செக்யூரிட்டியா இங்க தொல்லை தாங்க முடியாம வெளில போயிட்டியா. நைட்டு தூக்காதனால Expenditures and savings are 60 and 40 respectively. அவனை எழுப்பு. உனக்கு என்ன காதல் கொண்டேன் தனுஷ் நினைப்பா? கிளாஸ்ல தூங்குற? உனக்கு தான் இங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போய் தூங்க வேண்டியதானே. இங்க வந்து ஏன் தூங்குற? இல்ல ஒழுங்கா தூங்க முடியல சார். நேத்து ராத்திரி திருட போனியா? டேய் உன் கொரட்டை சவுண்ட் தூங்க முடியல, என்னோட ஃபோக்கஸ் போகுது. சாரி. நீ கொரட்டை விடாம தூங்குவியா? அட பாவிலா. சரி அப்ப தூங்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டியா போஸ்க்கு? அப்புறம் என்ன செய்ய தூக்க வரையில அப்புறம் என்ன செய்யறது? No one will sleep in my class except Sachin. நீ தூங்குடா. இதெல்லாம் விட்டுட்டு நானும் சென்னைக்கே போலான்னு இருக்கேன். சென்னைக்கு போறேன். அங்கே இருந்துக்கிறேன். முதல்ல நீ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண. என்ன பாரு, எனக்கு இருக்க ஒரே கோலை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு கோல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐஐடி ரூட்ல பெட்ரூமுக்கு போறதானடா உன் கோல். நீ அப்ப எல்லாத்தையும் கேட்டியா? பின்ன கேட்காம அதுலயும் ஆஸ்கி வாய்ஸ்ல ஆபாச படத்துல ஒரு கிரிஞ்ச் டயலாகாவே பேசி தொல்லை பண்ணிட்டு இருந்த. நீ மட்டும் விட்டுப்பட்ட இடத்துல மண்டையில நான் கொட்டு கொட்டுறா. அடடடடா. அவன் தானே இந்த சும்மா இருங்க சார். அங்க தெலுங்குக்காரங்க ஹிந்திக்காரங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு இங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசுறீங்க. டேய் நான் கிளாஸ்ல என்னதான் ஸ்ட்ரிக்ட்டான டீச்சரா இருந்தாலும் வெளிய வந்தா உங்க ஃப்ரெண்ட் தான் புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன் சார். நல்ல முடிவு. இதெல்லாம் உன்னால கிளியர் பண்ண முடியாதுன்னு எப்படிப்பட்ட அவங்களுக்கு உடைச்சு விட்டேன். அடுத்த வாரம் என் கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல. கல்யாணமா? வேஸ்ட் பண்ண முடியாது. டேய் உனக்கு இது பைத்தியமாடா? அது எங்கேயோ ஆந்திரால இருக்கு. பஸ் ஒண்ணு வேணா, வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? வண்டியா? எந்த வண்டி? எங்க சாப்பிடுற சாப்பிடுற மாதிரி வருமா? I will get something for sure. I will choose Srini as my brother and I will marry no one. யார சொல்லுவா? ஆதி ஆதி பின்னாடி வர்றேன். ஐயோ ரீனுக்கு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ சும்மா சொன்ன. இவங்க ஏதோ கேம் விளையாடுனாங்க, கில் மாரி அப்படின்னு. அவன் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கானே. Come on guys. Grow up. குறிப்பாயிடுச்சு. ஆத்தி அவ்வளோ சந்தோஷம். அதேன்னு சொல்றேன். கண்ணாடிக்கு முன்னாடி ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க. இங்க வந்து சொன்னதான் இருக்கு. நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்ராவணியோட வெட்டிங்க்கு யாரெல்லாம் இங்க இருந்து வரீங்க, யார் டைரக்டா அங்கேயே வரீங்க, எனக்கு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் வேணும். நான் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு டைம் இருக்கும்போது ரிஹர்ஸ் பண்ணலாம். என்ன ப்ரோக்ராம் அது? கம் ஆன் சுபின். பின்ன நீ கிருஷ்ணன் நான் கம்சனா? அட்டர் மிஸ்காஸ்டிங்கா இருக்கும் அது. அது கூட தெரியல.
பிராக்டிஸ் இருக்கு மறந்துடாத. மெயின் கோபிகே நீ எப்படி கரெக்டா கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். ஐயோ ஓகே எப்படின்னு பாரு. உடனே வாந்தி எடுத்துருவான். குமான் சுபே குதிரைக்கு கொம்பு முளைக்காதுல்ல ரேணு, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஓ இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. இது ஜிவாஜி செல தானே? அவரு தாத்தையா? இல்ல 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 ఈ విగ్రహం ఎన్నో ఏళ్ళ எப்படி வந்துட்டாங்க ஐயே ஆத்து ஐயே தண்ணியை போட்டு வந்து அவங்க 2 பேருமோ அவங்க இங்க வராங்க. ஐயோ ஆமா அட பாவியா எதுக்குடா இங்க வந்தாங்க? நல்ல வேளை அந்த சிலைக்கு எதுவும் ஆகல. தலையில அடிச்சிருச்சா? டேய் இந்த காரிய ஃப்ரெண்ட் ஓடுதுடா. ஆஹா கத்தி கத்தி வேற. ஆள் தப்பிச்சதே பெரும்பாடு போலயே. ஐயோ இப்ப இவங்க எதுக்கு வந்தாங்க? அந்த இன்னொரு கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்லி வந்தாங்க இல்ல அந்த ஆமா அதற்கு மாறி வந்துட்டாங்க. நீங்களும் தமிழ்காரங்க தானே? அவங்களும் தானே ஆந்திரா தானே வரணும்னாங்க. சாரி சாரி வண்டி ஓட்ட தெரியல ஓட்டாம இருக்க வேண்டியது இடியட்ஸ். ஆனா உங்களுக்கு தான் ஒண்ணா வழியே சந்தோஷப்படுங்கண்ணே. ஐயோ ஒரு சில தான் இருந்தது. இனிமே எப்படி அவரோட முகத்தை பாப்பாங்க? ஆதி ஐயோ போலீஸ்ல பட்டிசம் ஆதி சார் பண்ணுவோம். ஷோபி சாரோட ஸ்டூடண்ட்ஸ் கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். நான் சொல்லுங்க கல்யாணத்துக்கு எப்படி வரீங்க? வந்துட்டானாவே పెళ్లి కొడుకు அதே அந்த கோச்சரா இருக்காங்க. వదిలేయనన్నా. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஆதி என்ன பிரச்சனை? பாத்தியா இவனுங்க என்ன இடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துக்கு செத்து போயிருப்பேன். இல்ல நாங்க எங்கட போற? ஐயோ கண்ணுல சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? அதான் அதனால What did you say? ஆதி வேணாம் ஆதி ஆக்சிடென்டலா பண்ணிட்டானே போட்டு விடு. தமிழ் ஆளுங்க தானே இவங்களும். ரீனு தமிழ்காரங்களால தான் பிரச்சனையே. ஆதி விடு. டீம் கிரியேட் பண்ண வேண்டாம். சவுண்ட் கேட்ட உடனே தோணுச்சு என் ஸ்டூடண்ட்ஸா தான் இருக்கும்னு. ஐயோ என்ன அப்படி பொசுக்கு சொல்லிட்டேன்? சரி அப்ப நாங்க திரும்ப போயிடுறோம். எங்க பெட்ரோல் காசு கொடுங்க. 3000 ரூபாய் கொடுங்க. சும்மா காமெடிக்கு சொன்னேன்டா. சரி நான் போயிட்டு செட் பண்ணிட்டு வரேன். திரும்பி வர்றதுக்குள்ள ஏங்க இந்த கல்யாணத்தை ரணகலம் வைக்குவாங்களோ? ஓ இவன் சைட் அடிக்கிறாங்க. என்ன துருன்னு இருக்காள் ஆளு. பயங்கரமா பார்த்ததே புடிச்சு போட்டாங்க. அவ கண்ணுல என்ன தெரியுது? கண்ணுல எல்லாம் தெரியுது. அதான்டா சீரியஸா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேக்குறேன். கண்ணை பார்த்து எப்படி ஒரு பொண்ணு சிங்கிள்ல கண்டுபிடிக்கிற? அப்படி தண்ணி ஊற்றிக்குள்ள மாட்டி ஆமாங்க இது பார்த்தது இல்லையா நீங்க? ஓ இது ப்ரோக்ராம் பண்றாங்க போல. நைட்டுக்கு இந்த இது மாதிரி ஸ்டேஜ்ல ஆட வெளியே ஒரு சரக்கு பெருசா பிடிச்சிட்டாங்க ஆளை. என்னங்க அப்படி பாட்டா இருக்கு பெருசா பிடிச்சிட்டாங்க. தலா அண்ணா காட்சி கல்ப அடிச்சுக்கிட்டாருங்க. அது ஒரு பெருசு பெருசுங்க பிடிச்சிட்டாங்கல்ல. இந்த ஸ்மெல் வராம இருக்கும் சரக்கு ஓட்கான்னு சொல்லி ஏதாவது அடிக்கிறாங்க. ஸ்மெல் வராம இருக்கு. அவனுக்கான ஆதி வந்துட்டாரு. ஐயோ இத பார்த்து பொறாமையில பொங்க போறேன். ஐயோ வந்துருவானோ ஸ்டேஜுக்கு? யாரா கூட தெரிஞ்சு அடிச்ச சரக்கு புறம் போச்சு அவனுக்கு. மொத்தம் இறங்கி போச்சு. அவனை பிடிச்சி கட்டிக்கிறான். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறீங்களப்பா. மேல பாத்தியா? நம்ம மண்ட மேல விழ வாய்ப்பு இருக்கு. ரீனு இட் வாஸ் a joke. வெள்ள Dress போட்டு நிறைய போடு. ரீனு I would rate you 0.5 out of 10. பாத்தியாடா நல்ல நல்ல ஜோக் பண்ணாதான் பொண்ணுங்க எல்லாம் சிரிப்பாங்க. நீ பண்ண காமெடிக்கு ஒன்னும் அந்த பொண்ணு சிரிக்கல. இன்னைக்கு ஷோபி சார் என்ன சொன்னார் தெரியுமா? காரை கொண்டு போய் குளத்துல பார்க் பண்ண சொன்னார். எதுக்கு? அப்பதானே நம்ம தண்ணியில முழுகி சாவோம்.
எனக்கு பிடிக்கல. இது அதுக்கு இவன் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன ஜோக் கிடைக்குதுன்ட்டு. வெம்பூரா இந்த இதுலயே ஐடி பில் இருக்கிறதுனால நான் அந்த ஜோக் எல்லாம் ஸ்கூல் டைம்ல ஐயோ என்னடா அவன் கூட போயிட்டா சாப்பிட்டு வெத்தலை போடுறாங்க. ஏதாவது போய் பேசு வா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். அப்படியே நிக்கிறீங்க, உட்காருங்க. சாப்பிடாம வெத்தலை போட வெத்தலைய போறேன். போட்டு உன்னோட பேர் என்ன? சச்சின் அமன். நான் ரீனு. இது எல்லாத்தையுமே நல்லா பேசுவாங்கள. ஆமா. பிரேக்னு நினைச்சு உங்களை மாதிரி தான் போறோம். ஆதியா? இங்கிட்டுக்காக முடிச்சு வச்சுக்கிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பவும் இந்த மாதிரி வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல அது இவன் கசினோட கார். ஓ, அப்ப ஹைதராபாத் ஃபுல்லா அதுல சுத்தி பார்த்திருப்பீங்களே. எங்க இவன் தான் இங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு போக போறானே. ஏன் என்னாச்சு? அப்ப இங்க கேட் கோச்சிங் கதை? இல்ல இங்க கோச்சிங் கொஞ்சம் அந்த வேலை ஏதோ ஹைதராபாத்லயே தேடி பார்க்கலாம்ல. சொன்னதுனால மாத்திடுவானோ பிளான். இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இங்கேயே இருக்க ஸ்ட்ராங்கான ரீசன் எதுவும் இல்ல. கரெக்ட் தான். இருக்கிறதுக்கு ரீசன் எதுவும் இல்லனா அதான் நல்லது. இங்க வாங்க. உருண்டு வந்துட்டீங்க. என்னாச்சு? என்ன என்னடா? ஆதி, நீ எங்க கூட ஹைதராபாத் வரலையா? ஓ சாரி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா விசாகப்பட்டினம் வரைக்கும் போகணும். அங்க எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு தென்னந்தோப்பு. சோ அங்க அறுவடை நடக்குது. நான் அங்க போய் ஆகணும். ஓ வாவ், லுக் அட் தட். திருடிட்டேன். அவனை ஏற்பேத்துறேன். என்னடா ஏதோ ஓம் பொண்ணு கல்யாணம் மாதிரி இவ்ளோ சுகமா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னால ரீனுவை பார்த்து பாய் கூட சொல்ல முடியாம போயிடுச்சுடா. இந்த சாப்டர் இதோட க்ளோஸ். டேய் ஒண்ணுதான்டா. போற வழியில தேவைப்படும் அங்க வை. போகையில தேவைப்படும். சிலையை தூக்கி ஓர வச்சிட்டாங்க. கிளம்பிட்டீங்க? ஓ ஆமா. பாருடா ஜாக்பாட். ஐயோ அதுல என்ன இருக்கு? நம்ம ஒண்ணா போலாம்லடா. ரீனு வரான்ல. உங்களுக்கு வரணும்னா சீக்கிரமா வாங்க. ஒரு 10 நிமிஷம். ரொம்ப லேட் ஆகாதீங்க. இல்ல இல்ல ரொம்ப பாப்பா இவனுக்கு செய்த. என்னடா உனக்கு வாயை விட்டுனா தெரியும். வேற எப்படி நானும் உன்ன மாதிரி சொல்லி விட்டுட்டே பேசுமா? இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லைன்னு நமக்கு தோணணும். இல்லைன்னா நம்ம மேல மரியாதையா இங்க இருக்கு. வந்து அதை கண்டுக்கிறாம இருக்கு. நோ வே அதே நாங்க ஆல்ரெடி டயர்டா இருக்கோம். சீக்கிரம் வீட்டுக்கு போணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அதான். ஐயோ ரீனு, அந்த டப்பா வண்டிக்கு பிரேக் கூட இல்ல. அடப்பாவி. நான் ட்ரிப்பை கேன்சல் பண்றேன். நான் உங்க கூடயே வரேன். இப்போ இதுக்கு இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணனும்னு அவசியமே இல்லையே. பிளானே மாத்திட்டாளே. ரீனு, டோன்ட் பீ அப்செட் யார். ட்ரிப்போட லீடரா உங்களோட சேஃப்டிக்கு நான் தானே பொறுப்பு. எப்படி? ரீனு, உனக்கு அவனும் கூட தான் போணுமா? ஆர் யூ ஷூர்? நீ எவ்வளவு ஷூரா இருக்கனா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பிஃபோர் தட் அப்படியா? வேற கடத்திட்டு போயிருவாங்க. மெசேஜ்ல ஸ்டேட்டஸ். அடே அப்பா. சரி. ஓகே. வாய் ஏதோ கள்ளக்கடத்தல் கும்பல் மாதிரில பேசுறேன். இது டாப் இல்லாம இருக்கே. எப்படி மழை வந்து இப்படி ஆயிக்கணும்னு நினைக்கிறேன். அத சொல்ல மறந்துட்டேன். இதோட ரூஃப் ஜாம் ஆயிடுச்சு. ரூஃப் க்ளோஸ் ஆகாது. ஹைதராபாத் வரைக்கும் எப்படி தான் போணுமா? ஹேண்டில் பண்றது கஷ்டம். அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஓரங்க. ஐயோ பறக்க போறான்னு நினைக்கிறேன். எல்லாமே சாரி ரீனு, பேனிக் ஆகாத. ஐயோ எடுத்தவனே பிச்சிட்டாரு. என்ன ஜெட்டி வேகத்துல பறக்குறா? பயப்படாத அம்மா தேவிஸ். நடுவுல வந்து நிக்கிறோம். இது ஒண்ணு நாக்கட்ட வழி இல்ல. எங்க மாத்தி வந்தாங்க போல. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருந்தா நமக்கு 20 கிலோமீட்டர் லாபம். சரி பாப்போம். இனி எந்த குறுக்கு வழியும் வேண்டாம். ஒண்ணு பண்ணலாம், நானே வண்டி ஓட்டுறேன். 2000 ரூபாய் மிச்சம். பசிக்க ஆரம்பிச்சு. அப்படியே இங்க இருந்து அவ பண்றதெல்லாம் கியூட்டா வாட்ச் பண்ண. ஏம்டி ரோட் சைடு தாபா. ரோட்டு கடை.
அப்படியே இதுல ஆதி வேற போன் அடிப்பானே, போன் முதல்ல என்ன இப்படி கிடைச்சதை வேற யாருக்காவது மெசேஜ் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு. எங்க ஓரம் ஊர் நல்லா இருக்கு. அப்பார்ட்மெண்ட்லயே கொண்டாந்து இறக்கி வந்துக்கிட்டேன். முன்னாடி நம்ம இங்க வந்திருக்கோம். அப்பார்ட்மெண்ட்ல அப்பாடா பசங்க செம்மல்ல சிரிச்சு வயிறு வலிக்குது. அரே போயிட்ட அமல் டேவிஸ் செமையா பேசுறாங்க. செமையா பேசுறானா நல்லா ஜாலியா பேசுறான்னு சொல்றேன். டீ வாங்கி குடிக்கிறாங்க. ஆமா, அதை இறக்கி விட்டு இத வெளிய போய் சொல்லாத, எல்லாரும் சிரிப்பாங்க. எதுக்கு? மச்சான் அது நடக்கிற காரியம் இல்லடா. அவனும் அவளும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படிடா சொல்ற? அவ என்ன பண்ணா? எதுக்குள்ள காம்போஜி? அந்த ஹாலியே தெரியலையா? அவங்க வெறும் ஃப்ரெண்ட். நீ நாளைக்கு சென்னைக்கு போறேன்னு சொன்னியே, டிக்கெட் எடுத்து கொடுக்கவா? நான் சென்னைக்கும் போல ஒரு பிளான மண்ணுக்கும் கேன்சல் போல. பண்ணிட்டேன். ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஆமா. டே தம்பி, கொஞ்சம் அடங்கு. இங்க தங்க ரீசன் இருந்தா இங்க தான் இருக்கணும். அப்படிதானே அவ சொன்னா. என்ன சொன்னாலும் ரீனு இருக்கிற ஹைதராபாத்தை விட்டு என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியா? பார்த்த உடனே அப்படியே காதலிக்கிறவனுக்கு கண்ணு மட்டும் இல்ல, அப்புறம் அறிவும் கிடையாது. டே பைத்தியம், வண்டி முன்னாடி எடு. ஐயோ சவுண்ட காணோம். கேட் கோச்சிங் கண்டினியூ பண்றியா? கேட் கோச்சிங் எல்லாம் ஒண்ணும் இல்ல.